நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து விலங்குகள் உலகம் என்கிற தலைப்புல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் உலகம் நேரடியா சிலபஸ்ல இருக்குதா அப்படின்னா, நேரடியா சிலபஸ்ல இல்ல. ஆனா குறுப்பொருள்ல குடுத்திருக்கக்கூடிய பணிகள், கள உதவியாளர், வனக்காவலர், வனக்காப்பாளர் இந்த பணிகளின் அடிப்படையில இது சிலபஸ்ல நாம கண்டிப்பா இருக்குது. இதுக்காக இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல திருநெல்வேலி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய முண்டந்துறை புலியியல் காப்பகத்தை பத்தி, அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றி, அதன் குணாம்சங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. முதலாவது இந்த காப்பகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய காப்பகம். இதனுடைய பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது 2வது மிகப்பெரிய காப்பகம்னா முதலாவதுன்னு ஒன்று இருக்கணும்ல. முதலாவது எதுனா சத்தியமங்கலம் காப்பகம் தான் முதலாவது மிகப்பெரிய காப்பகம் தமிழ்நாட்டு அளவில். இந்த பகுதியில் யானை, கரடி, புலி, சிங்கம், மான், காட்டு மாடு இதை பற்றிலாம் குறிப்பிட்டிருக்காங்க. முதலாவது இதில் நம்ம பார்க்க போகிறது யானை. யானையில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் இருக்கும். இதை நாம் மறந்துடக்கூடாது. அதே போல் யானைகளுடைய பண்புகள்னு பார்க்கும் பொழுது, யானைகள் எப்போதுமே கூட்டமாகத்தான் வாழும் இயல்புடையது. அந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குவானா, ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானையினுடைய உணவை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு சராசரியாக 250 கிலோ அளவுள்ள இலை தலையெல்லாம் சாப்பிடும். தண்ணி எடுத்துக்கிறது 165 லிட்டர் தண்ணி யானை எடுத்துக்குது. யானைக்கு பொதுவாக நினைவாற்றல் அதிகம், பாசமானது. அது கொஞ்சம் கண் பார்வை கம்மி, ஆனால் மோப்ப சக்தி அதிகம். அடுத்து நாம் பார்க்க போகிறது கரடி. கரடி அனைத்துண்ணி. அனைத்துண்ணின்னு பார்க்கும் பொழுது இது காட்டில் இருக்கக்கூடிய தேன், பழம், பூ, காய், கனி, ஈசல் இது எல்லாமே சாப்பிடும். அதுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோம்னா புத்தில் இருக்கக்கூடிய கரையான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கரடி அனைத்துண்ணியான்னு கேள்வி கேட்டால் அனைத்து உண்ணி அப்படின்னு நம்ம எழுதணும், மறந்துடக்கூடாது. நல்லா வளர்ந்த ஒரு கரடி ஒரு 160 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது புலி. புலி எப்போவுமே ஒரு தனிச்சு வாழக்கூடிய ஒரு விலங்கு. ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்துக்கிட்டு அதுக்குள்ள புலி வாழும். புலி ஒரு காட்டின் வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடுன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, உணவுச் சங்கிலியில புலி முக்கியமான இடத்தை வகிக்குது. இப்போ புலியே இல்லை ஒரு காட்டில் அப்படின்னா வச்சுக்க, அங்கே மான்கள் அதிகமாகிடும். மான்கள் அதிகமாகிட்டா அங்கே இருக்கக்கூடிய புல் இனத்தெல்லாம் நிறையா சாப்பிட்டு காட்டவே மான்கள் காலி பண்ணிடும். அப்போ மானை சாப்பிடக்கூடிய புலி இருக்கிறது காட்டினுடைய வளத்திற்கு நல்லது. புலி காட்டின் வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடுன்னு சொல்கிறாங்க. புலி பொதுவாக தனக்கான உணவை வேட்டையாடிய பிறகு தேவையில்லாமல் எந்த விலங்கையும் அடித்து சும்மா போட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் புலியை பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புலியை பொறுத்தளவில் சிங்கத்தை காட்டுக்கு அரசன்னு பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புலிதான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பண்புகள் அப்படிங்கிறதால சிங்கத்தை பொறுத்தளவில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம்னு 2 வகை இருக்குது. யானைக்கு பார்த்தோம் இல்லையா, அதே போல் சிங்கமும் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம்னு 2 வகையாக சொல்கிறாங்க. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் தான் இந்த ஆசிய சிங்கங்கள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மான்கள். இந்தியாவில் சருகுமான், மெலாமான், வெளிமான் இப்படி பல வகையான மான்கள் இருக்குது. ரொம்ப அழகான மான்னு பார்த்தோம்னா புள்ளிமான் தான். பாட்டெலாம் கூட எழுதியிருக்காங்க, அழகான புள்ளிமானே, மான்குட்டியே புள்ளி மான்குட்டியெல்லாம் பாட்டு வந்திருக்கு. அதெல்லாம் நினைவில் வச்சுட்டு மறந்துடக்கூடாது. அதே போல் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குது. கோயம்புத்தூர்காரங்கெல்லாம் எனக்கு இங்கே தானுங்க மேட்டுப்பாளையத்தில் தாங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. மற்ற மாவட்டத்துக்காரங்க கவனமாக அதை மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.